சார், மதிமுகல இருந்து உங்கள நிரந்தரமா நீக்கி பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த அறிவிப்பு எனக்கு அதிர்ச்சியாகவோ ஆச்சரியமாகவோ இல்லை. தலைவர் வைகோவுடைய மகன் துரை அரசியலுக்கு வந்ததற்கு பின்னால் இதை நோக்கிதான் நகரும் என்பதை நான் உளவியல் ரீதியாக அறிந்தவர். துரையுடைய வருகையை கண்டித்து பலரும் விலகிய போதும் நான் தலைவர் வைகோ அவர்களுக்கு நன்றி கடன்பட்டவனாகவே இருந்து வந்தேன். ஆனால் இப்பொழுது மகனுடைய நெருக்கடிக்கு தலைவர் வைகோ ஆளாகி திராவிட இயக்கத்தின் திரும்புவாத இயக்கமாக இந்த இயக்கம் மாறிக்கொண்டிருக்கிற சூழலை பார்க்க முடிகிறது. ஒரு தந்தையாக தலைவர் வைகோ வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவி இருக்கிறார். இந்த உட்கட்சி ஜனநாயக படுகொலையை செய்துவிட்டு அவர் குற்றவாளி குண்டில் நிற்கிறார். என்னுடைய விளக்கத்தை அவர் ஏற்று அதற்கான விளக்கத்தை தந்திடாமல் மாறாக என் மீது ஒரு அபாண்டமான துரோகப்பழியை சுமத்தி வெளியேற்றி இருக்கிறார். இதற்கான பதிலை நாட்டு மக்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு வருகிறார்கள். என்னுடைய அறம் சார்ந்த அரசியலில் 32 ஆண்டு காலம் உண்மையாகவும் விசுவாசமாகவும் அவருக்கு நான் பணியாற்றி வந்திருக்கிறேன். மல்லை சத்யா துரோகம் செய்ய மாட்டான் என்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான் மல்லை சத்யா, நம்பிக்கைட்டான் சத்யா என்பதுதான் தலைவர் வைகோ அவர்களால் இப்பொழுது நடந்திருக்கிறது. இது குறித்து நான் கவலைப்படவில்லை, அதிர்ச்சி அடையவில்லை, ஆச்சரியப்படவில்லை. இது எதிர்பார்த்த ஒன்றுதான். என்னை நிலைகுலை வைக்காது. மாறாக தலைவர் வைகோ அவர்களையும் மறுமலை திமுகவில் இருக்கின்ற அந்த தூய்மையான தொண்டர்கள், என நேசிக்கின்ற அந்த ஆயிரக்கணக்கான தோழர்களுடைய கவலை அந்த இயக்கத்திற்கு ஒரு பெரிய சோதனையை, ஒரு நிலைகுலையை உருவாக்கி தரும். ஓகே சார். சார், மதிமுகவுக்கும் மதிமுக தொண்டர்களுக்கும் மதிமுக பொதுச் செயலாளரான வைகோ அவர்களுக்கும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? தலைவர் வைகோ அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்களை நம்பிதான் அத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்கள் அணிவகுத்து வந்தார்கள். லட்சக்கணக்கில் இருந்தவர்கள் இப்பொழுது ஆயிரக்கணக்கில் இருக்கிறார். பல்லாயிரக்கணக்கில் இருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கில் இப்போது ஆயிரக்கணக்கானதாக தான் உங்கள் பின்னால் நிற்கிறார்கள். இப்பொழுதும் நான் உங்களிடம் வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நானே கடைசியாக இருக்கட்டும், என் மீது சுமத்தப்பட்ட உங்கள் மகனுக்காக என் மீது சுமத்தப்பட்ட அந்த அபாண்டமான பழியை இனி யார் மீதும் சுமத்த வேண்டாம் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அந்த தொண்டர்களை நான் உயிராக நேசிக்கின்றேன். நான் கவலை போற்ற போதெல்லாம் என்னை தேற்றிய தோழர்கள், அந்த தூய்மையான தொண்டர்களுக்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கு நான் என்றைக்கும் பணியாற்ற காத்திருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து 32 ஆண்டு காலம் மறுமலை திமுகவில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கிய தலைவர் வைகோ அவர்களுக்கும் மறுமலை திமுகவுக்கும் நன்றி. மகன் திமுக ஒருபோதும் அரசியல் களத்தில் ஜொலிக்க முடியாது. அதை காலம் வரவில் வைக்கும். ஓகே சார். நன்றி சார். வணக்கம்.